இது வேறங்க நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மறந்துட்டேன். நானே இனிமேட்டு பீப் போட்டுக்கிறேங்க அவன் பேர் சொல்றப்ப. நீங்க தயவு செய்து பீப் போடாதீங்க. அதனால அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா. சார் நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ சார்? யோ எம்எல் அண்ணாமலை என் பேரு அத தாயா சாத்தா எம்எல்ஏன்னு சொல்லுவானுங்க எல்லாரும். அதனால நானே பீப்னு சொல்லிடுறேன். இந்த பீப் என்ன பண்ணுது அப்படின்னா, அண்ணாமலை லவ் பண்றோம், அண்ணாமலை லவ் பண்றோம், அண்ணாமலை லவ் பண்றோம், லவ் என்ன பண்ணுறோம். அண்ணாமலை கூவத்தூர்ல நீங்க தான் எப்படி பணம் கொடுத்து இந்த ஆட்சியை நடத்துனீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஆனா இதெல்லாம் நாளைக்கு நடந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் பாஜக அவரை அண்டி, அவரை நாடி, அவரை தேடி நீங்க தான் கடந்தீங்க. நாளைக்கு நீங்க யாரையுமே இண்டிபெண்டா செயல்பட விடல. ஓபிஎஸ் வச்சு ஆட்டினீங்க. நாளைக்கு ஓபிஎஸ்க்கு நாளைக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, உடனே ஜெட் செக்யூரிட்டி பாதுகாப்பு. ஏன்னா நாளைக்கு சசிகலானாலையும் எடப்பாடினாலையும் அவருக்கு ஏதாவது ஆயிரும்னு. மதுரை மாவட்டத்தில் நடைபயணம் மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் காலனியை துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாத்து வந்த வீடியோ. அவர் பின்னாடி மாஃபா பாண்டியராஜனை ஓபிஎஸ் பின்னாடி போய் சேர சொன்னது யாருன்னு இன்னைக்கு மாஃபா பாண்டியராஜனை வெளிப்படையா சொல்லுங்க. பாக்குறானே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, அதிமுக ஆட்சியை இழந்த பிறகு அதிகார பலம் இல்லாதப்பதான் உங்களுடைய திமிரெல்லாம் எடப்பாடி கிட்ட காட்ட ஆரம்பிச்சீங்க. அதிகார பலம் இல்லாதப்பதான் உங்களுடைய திமிரெல்லாம் எடப்பாடி கிட்ட காட்ட ஆரம்பிச்சீங்க. என்ன பங்கு கண்ட நாயெல்லாம் நம்ம மேல கக்கூஸ் பண்ணிட்டு போகுது. திமிரெல்லாம் எடப்பாடி கிட்ட காட்ட ஆரம்பிச்சீங்க. அவர் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் பிஜேபி பொட்டியை சேர்த்துட்டு தானே இருந்தீங்க. எவ்வளவு டீசெண்டா பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, அதே செய்ய வேண்டியதானே. தேவையில்லாம இதுக்குள்ள வர ஏன் செந்தில் பாலாஜி மேல நாளைக்கு கோபம் அப்படின்னா அதுதான் கோபம். அதே மாதிரி கொங்கு பகுதியில நாளைக்கு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அந்த சமுதாயத்தின் அடையாளமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நாய் கேட்டுக்கு சோலா ஓட்டல சோறு, கன்னிமேராவில கட்டிங் பார்த்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிருப்போம். எப்படி அது கைக்கு சொந்தம்? அது எப்படி அவர் சொல்ல முடியும்? அந்த வார்த்தைக்கு ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீ பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஆட்டுக்கறி வறுவலை செம்மையா சமைக்கலாம், பயங்கரமா ருசிக்கலாம். இன்னைக்கு ஒரு புகை அந்த மாதிரி இல்ல. கூவத்தூர்ல எப்படி நடந்தீங்க? பைசா கூட வாங்கினது இல்லங்கிறாரு. நான் அதை வேணா ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் பைசா ரூபாயெல்லாம் வாங்குறது இல்லை, அவர் கோடிகள்ல மட்டும் வாங்குறதுனால அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். என்னோட ஃபேமிலியை ரன் பண்றதுக்கும் என்னோட பொலிட்டிக்கல் லைஃப் ரன் பண்றதுக்கும் மாதந்தோறும் எனக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகிறதுன்னு அவர் ஒரு கணக்கு சொல்லுகிறார். இந்த பணம் எங்கிருந்து வருகிறது போது என் நண்பர்கள் கொடுத்தார்கள் என்கிறார். உலகத்திலே வினோதமான பதில் இது. நாளைக்கெல்லாம் அதை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமேல நீங்க சம்பாரிச்ச சொத்து, நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை எல்லாம் அரசியல் கட்சியில இங்க பணம் தின்னு கொட்டப்பட்டு இங்க கோடி கோடியா சொத்து சேர்த்தவனே நீ பண்ற வேலையை பார்த்து பானு வாய பழக்கிறான். ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? அவர் லண்டன் போற தகவல் எந்த சூழ்நிலையிலும் மாறாது. ஏன்னா அங்க போறதுமே அவர் படிக்கிறதுக்காக போல, அங்கேயுமே ஒரு பண டிரான்சாக்சனுக்காக தான் போறாரு. போன வாரம் கூட கரூர்ல ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி வச்சிருக்கிறவரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆளு 10 லட்சம் ரூபாய் செக் கொண்டு வந்தாரு. கூட கரூர்ல ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி வச்சிருக்கிறவரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆளு 10 லட்சம் ரூபாய் செக் கொண்டு வந்தாரு. சாதாரண மிடில் கிளாஸ் ஆளு 10 லட்சம் ரூபாய் செக் கொண்டு வந்தாரு. அவர் படிக்கிறதுக்காக போல, அங்கேயுமே ஒரு பண டிரான்சாக்சனுக்காக தான் போறாரு. படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? 5000 கோடி அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போன அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஏன் நாளைக்கு ஜூனியர் விகடன் மேல எந்த வழக்குமே போட மாட்டேங்கிறாரு? ஏதோ 2 தீய சக்திகள் என்ன இருக்கக்கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆருத்ரா வழக்குல உங்களுக்கும் அமர் பிரசாத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கார்ட்டூன் போட்டு நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டாங்க. அமெரிக்காவுக்கு 5000 கோடி எடுத்துட்டு போய் சொத்து வாங்கி பதுக்க போயிருக்கிறேன்னு போட்டாங்க. இதுக்கெல்லாம் நாளைக்கு நீங்க ஏன் டிஃபர்மேஷன் போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவங்க கிட்ட மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு. அது கருப்பு பணம் செல்லம், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். டிஃபர்மேஷன் போட்டா அந்த ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால பண்ண மாட்டேங்கிறீங்க. லண்டன்ல அவர் போறதுக்கு விஷயம் என்ன அப்படின்னா, கச்சத்தீவை மீட்டு தரானே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார். அடுத்த வண்டிக்கு ஆர்சி புக் வாங்கணும்னு நினைக்கிறியா? அசிங்கமா இல்ல? நான் திருட்டு வண்டிக்கே டெஸ்ட் பூசணிக்கா சுத்துறவேன்.
அந்த கச்சத்தீவை மீட்டு தருவேங்கிற இப்ப ஒரு சாதாரண சீமான் பார்ட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத பாரு ராசு, வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்னு வாழ கத்துக்கணும். இத ஏன் நீ என்கிட்ட சொல்ற? ஆனா நாளைக்கு இப்போ நடுவுல பிஜேபிங்கிற கட்சி நேத்திக்கு தான் முளைச்சதா இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கே வராம போயிட்டீங்களா? என்னைக்கும் இல்லாம அதுவும் 10 வருஷம் ஆட்சியில இருந்தப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கச்சத்தீவு இன்னைக்கு மட்டும் உங்க அகண்ட பாரதத்துல இப்ப மட்டும் கச்சத்தீவு கண்ணுக்கு தெரிவதற்கு காரணம் என்ன? யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ பைத்தியக்கார தீய வச்சு செத்து போயிட்டான், அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். இப்ப இந்த பேச்சு எடுப்பட்டதே லாஸ்ட் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க. அதாவது தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கச்சத்தீவை மீட் பண்ண ரொம்ப பெருசா பேச ஆரம்பிச்சிருப்ப. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். எனக்கு தெரிஞ்சவரை இது ஏன் நாளைக்கு தனிநபராக இருக்க வாய்ப்பு இல்லை. இது கட்சிக்கு போறதுக்கு அதாவது போகலாம். அதாவது இப்போ ஒரு 5000 கோடி வாங்குற இடத்துல 2000 கோடி கட்சி கொடுத்துட்டு ஒரு 3000 கோடி இவர் எடுக்கலாம். அப்ப வர்ற பணத்தை அவனே அனுபவிக்கிறதுக்காக யாகம் எதுவுமே நடக்கலன்னு என்னண்டியே பொய் சொல்லிட்டு இருக்கான நம்ம புள்ளையாண்டா. வரேன்டா அபிஷ்டோ. வானதி சீனிவாசன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூர்த்த பத்திரிகையாளர் நண்பர்கிட்ட பேசி எப்ப பார்த்தாலும் பணம் வர இடத்துக்கெல்லாம் இந்த ஆளையே அனுப்புறாங்க. ஏன் நானும் சீனியர் தானே. ஹலோ சார். என்னடா சுந்தரேசா சாக்லேட்? A few years later. ஹலோ சார். எஸ். ஹலோ சார். என்னப்பா சுந்தரேசா? இந்தாங்க சார் சாக்லேட். ஹாய், 10 ரூபாய் சாக்லேட். புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார், அதுக்கு. A few years later. யாருங்க? Who is that? உன் சுந்தரேசன்டா. உன் சுந்துடா. Hi. Please ma, I forgot your birthday. Sorry டா. Today we will have dinner. Hi டா. வணக்கம் சுந்தரேசன் சார். புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன்டா. இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலாம்னு. போடுங்க சார். தேங்க்ஸ் சார். உடற்பயிற்சி கூடம் ஒன்றில் மனிதர்களைப் போலவே நாயும் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட சுவாரஸ்ய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெஸ்லா என பெயரிடப்பட்ட அந்த நாய் உடற்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் முன்பாக பயிற்சியாளர் போல நின்றது. பின்னர் அங்கிருந்த நபர்களைப் போலவே கால்களை உந்தி மேலே எழும்பியும் தரையில் புரண்டும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டது. பின்னர் தலைகீழாக நின்றும் டெஸ்லா நாய் உடற்பயிற்சியில் ஈடுபட்டது. இந்த வீடியோக்கள் அதிகம் பேரை கவர்ந்துள்ளன. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.